வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா முத்து எல்லாமே பரசு அங்கிளோட பொண்ணோட கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதே கல்யாணத்துக்கு பிரவுன்மணியும் வந்திருக்காரு. பிரவுன்மணி பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது. அங்க கொண்டு போய் இந்த காப்பி குடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ரோகிணிய பார்த்துட்டு, ஏய் ரோகிணி பாப்பா, நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யோவ், நீ எதுக்கு இங்க வந்த பாப்பா? என்ன பாப்பா இப்படி எல்லாம் மரியாதை குறைச்சலா பேசுற அப்படின்னு சொன்ன உடனே, கல்யாண பொண்ணு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பிரவுன்மணிய ஓரம் கட்டி, யோவ், என்னையா நினைச்சுட்டு இருக்க? என் மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. அவங்க கண்ணுல மாட்டுன அவ்வளவுதான், என் லைஃபே போயிடும். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அதட்டுறாங்க. ரோகிணி, பாப்பா, நான் உனக்கு முதவே சொல்லி இருக்கிறேன். உனக்காக நடிக்க போயிட்டு என் வாழ்க்கையவோ என் தொழிலையோ விட முடியாது. இது என் குடும்பம், என் தங்கச்சி பையனோட கல்யாணம். இது நான் முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்துறேன். இதுல நான் எங்க போய் ஒழியனும்? ரோகிணி பாப்பா, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. இதுல நான் ஓடி ஒழியறதுக்கு எதுவுமே இல்ல. உனக்காக நான் ஓடி ஓடி ஒழிஞ்ச வரைக்கும் போதும். என்னால முடியாது பாப்பா. நீ வேணா ஒழிஞ்சுக்கோ. நீ வேணா என்ன வேணா பொய் சொல்லிக்கோ. இது என் தங்கச்சி பையன் கல்யாணம். நான் தான் தாய்மாமனா முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்துறேன். பொண்ணுக்கும் என்ன பத்தி தெரியும்? பொண்ணோட அப்பாவும் என்னை பார்த்துட்டாரு. நான் எங்கம்மா போய் ஒழியறது அப்படின்னு சொல்லி பிரவுன்மணி கேக்குறாங்க. யோவ், என்னையா நீ இப்படி குண்டை தூக்கி போடுற? என் மொத்த குடும்பமும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கு. அதுலயும் அந்த முத்து மீனை பார்த்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அது உன் பிரச்சனை ரோகிணி பாப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் இதோ வரேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாங்க. வேற ஒரு ரூமுக்கு, யாரும் இல்லாத ரூமா பார்த்து கூட்டிட்டு போயே, யோவ், நான் சொல்ற மாதிரி கேளு. நீ வேணா யார்கிட்டயும் எதுவும் பேசாம இரு. நான் வேற ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. என்ன ரோகிணி பாப்பா, நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஒன்னு சொல்லு, உண்மையை சொல்லிரு. உன் குடும்பத்துல முதல் திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சு ஏத்துக்கிருவாங்க. இந்த மாதிரி இனிமே என்னைய ஒழிஞ்சிருக்க சொல்லாத. என்னால வேற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. என்னால இனிமேல் நடிக்கவும் முடியாது. என் குடும்பத்துக்காக நான் ஏன் ஒழியனும்? உனக்காக என் குடும்பத்து முன்னாடி நான் ஏன் ஒழியனும் அப்படின்னு பிரவுன்மணி கேட்டுறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க. என்ன பண்றது என்ன பண்றது? ஐயையோ, முத்து மீனா கிட்ட இந்த ஆள் மாட்டுனா அப்படியே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்புறம் என்ன, கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிருவா அந்த பூக்காரி. அவ முன்னாடி நான் தோத்து போயிடுறதா? சீ, சச்சி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயையோ, நான் அந்த ஆண்டி மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேனே. ரோகிணி பாப்பா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, நான் போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அங்க இருக்க ஒரு கட்டையை எடுத்து பிரவுன்மணி மண்டையிலேயே அடிக்கிறாங்க. ஆன், அவன் மயங்கி விழுகிறான். அப்படியே அந்த ஆள தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு மூலையில உட்கார்ந்து வச்சு துணியை போட்டு மூடிறாங்க. அப்பா தொலைஞ்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் எந்திரிக்க மாட்டான். அடிபட்டா மயக்கத்திலேயே கிடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு ரோகிணி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருக்கிற எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க பிரவுன்மணியை. பொண்ணோட அப்பா பரசு தேடுறாரு. எங்கம்மா மாப்பிள்ளையோட மாமாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, காணும் அப்படின்னு பொண்ணுகிட்டயே வந்து கேக்குறாரு பரசு. பொண்ணு சொல்றாங்க, ஆமா, எனக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது காப்பி கொண்டு வந்தாரு. மேக்கப் போட்டுட்டு இருந்த அக்காவை பார்த்துட்டு என்ன ரோகிணி பாப்பா அப்படின்னு விசாரிச்சாங்க. அவங்கள முதவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனா அவங்கதான் அதிர்ச்சி ஆயிட்டு எங்கேயோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போடுற அக்காவும் வரல, மாமாவும் வரலப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருது. பரசு பிரவுன்மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்லயும் தேடுறாங்க. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா தேடுறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. முத்து கூட வேலை பாக்குற அந்த பூக்கட்டுற அக்காங்க எல்லாம் சொல்றாங்க, யாரை தேடுறீங்க அப்படின்னு.
மாப்பிள்ளையோட மாமாவாம். ஏதோ கறிக்கடை வச்சிருக்காராம்ல. ஓ, பிறவுன்மணியா? அவரு நல்லா பேசுவாரு, கறிக்கடை வச்சிருக்காரு. மீனா, அன்னைக்கு உன்னை கறி வாங்க கூட்டிட்டு போனேன்ல, அவர்தான். நான் அப்ப கூட பார்த்து பேசினேனே. கடைசி நீயும் அவரும் சொந்தக்காரங்கள் ஆயிட்டீங்களா? Here is your text with proper punctuation added while maintaining its original content. அப்படின்னு பேசுறாங்க. இப்ப அவரைத்தான் காணாமலே தேடுறாங்க அக்கா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. அவரு லொடலொட்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் எங்க போயிட போறாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. கடைசி முத்து கண்டுபிடிக்கிறாரு. வீட்ல இருக்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்ததுனால, முத்து, இங்க வாங்க. சமயக்கட்டுல பூசணிக்காயை மூட்டையில அடைச்சு வச்சிருக்காங்க, இல்ல அந்த இடத்துக்கிட்டதான் ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. பிறவுன்மணி மண்டையில அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறாரு. தண்ணி தொளிச்சு பிறவுன்மணியை எழுப்புறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, என்ன, இவரை பார்க்க ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே முத்து சொல்றாரு, அவர் மாதிரி எல்லாம் இல்ல, அவரே தான். பிறவுன்மணியை எழுப்புறாங்க. பிறவுன்மணி எந்திரிச்சு, என்னை யாரு அடிச்சது அப்படின்னு நிதானமே இல்லாம கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை கேக்குறாரு, நீங்க எப்ப மலேசியால இருந்து வந்தீங்க? அண்ணாமலை கேட்ட உடனே பிறவுன்மணி யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. ஐயையோ, இந்த ரோகிணி பாப்பா இதைத்தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுச்சு. என்னை மண்டையிலேயே அடிச்சுச்சே. கொலைகார பாப்பாவா இருக்கே, விட்டா என்னை கொன்னே போட்டிருக்கும். அத்தாடி, நான் வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் கிடையாது, அது எங்க அண்ணன் அப்படின்னு பிறவுன்மணி சொல்றான். முத்து கேக்குறாரு, என்னது, உங்க அண்ணனா? உங்க அண்ணன் ஒருத்தர் மலேசியால இருக்காரா? ஆமா. அப்படின்னா அவர் உங்கள மாதிரியே இருப்பாரா அப்படின்னு முத்து கேக்குறாங்க. சினிமால எல்லாம் வருமே டபுள் ஆக்ஷன், அதே மாதிரியா? பேச்ச எல்லாம் கூட ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதே இடத்துக்கு விஜயாவும் ரோகிணியும் வந்துறாங்க. அண்ணாமலை கிட்ட விஜய் கேக்குறாங்க, இது என்ன, ரோகிணியோட மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு, இல்லை இல்லை, இது ரோகிணியோட மாமா இல்லையாம், இவங்க அண்ணன் ஒருத்தர் மலேசியால இருக்காராம், ஒருவேளை அவர்தான் ரோகிணியோட மாமாவா இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது பரசு சொல்றாரு, அப்படின்னா அவரும் இவரும் அண்ணன் தம்பியா? அப்படின்னா ரோகிணி எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா அப்படின்னு பேசும்போது, ஐயோ ரோகிணி பாப்பா, மறுபடியும் என்னை கட்டையால அடிச்சிராத அப்படின்னு வாய் உளறாரு. முத்து யோசிக்கிறாரு, என்ன பார்லர் அம்மா, உங்க மலேசியா மாமாவை கட்டையால அடிச்சது நீங்கதானா? ஏற்கனவே உளறினாரு. ரோகிணி பாப்பா, அடிக்காத அடிக்காதன்னு, அது நீங்கதான் இவரை அடிச்சு படுக்க வச்சீங்களா? ஏன், எந்த உண்மையும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது, முத்து, ஏதாவது உளராதீங்க, அவர் என்னையும் ஒன்னும் சொல்லல, வேற யாரையோ சொல்றாரு அப்படின்னு ரோகிணி சமாளிக்கிறாங்க. பிறவுன்மணிகிட்ட கேட்கும்போது, ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு. ரோகிணி சொல்றாங்க, இவரு என்னோட மாமா கிடையாது, என் மாமா வேற மாதிரி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிறவுன்மணியை பார்க்கும்போது பிறவுன்மணி தலையை மட்டும் ஆட்டுறாரு. வாயை திறந்து பேச மாட்டறாரு. பிறவுன்மணி யோசிச்சுக்கிறாரு, ரோகிணி சொன்ன மாதிரி நம்ம வாயை திறக்காம இருந்துருவோம், இல்லைன்னா இந்த பொண்ணு நம்மள கொலை பண்ணி போட்டுருமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பிறவுன்மணி, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இவர் தலையை மட்டும் ஆட்டுறாரு, பேசவும் மாட்டேங்குறாரு. எல்லாரும் வாங்க போலாம், அவர் மட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நகண்டு போகும்போது, ரோகிணி பாப்பா, நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை, எதுக்கு என்னைய கட்டையால அடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் தக்குன்னு திரும்பி பார்க்கிறாங்க. என்ன பார்லரும்மா, அப்படின்னா நீங்கதான் இவரை கட்டையால அடிச்சதா? ஏன், உண்மையெல்லாம் வெளியில வந்துரும்னு நினைச்சு இவரை கட்டையால அடிச்சிட்டீங்களா